ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கான 2026 அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதில் ஏஜ் லிமிட் குறித்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது உங்களுக்கு 27/3/2026 அன்னைக்கு இந்த ஒரு அஃபிஷியலான சர்க்குலரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 27/3/2026 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பிடிஎஃப்கான லிங்க் வேணும் அப்படின்னா நம்முடைய இன்ஸ்டாகிராம் பார்த்தா லிங்க்கை கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். தேவைப்படுறவங்க அதை லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த வருஷம் 2026-27 கல்வியாண்டுக்கான எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்டிஇ 25% இடஒதுக்கீடு தனியார் பள்ளிகளில் இலவசமாக வழங்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் குறித்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் நிறைய பேர் இருக்க டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/8/2021 31/7/2022 பிறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக இந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா முன்னாடி போன வருஷம் இந்த ஏஜ் லிமிட் இருக்கவங்க தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கணும். பட் இந்த தடவை அதே ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதனால் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. மேபி இதை பார்த்தா அவங்க மிஸ்மேட்சாக மென்ஷன் பண்ணியிருக்கலாங்க. ஏன்னா இது 2022 1/8/2022 31/7/2023 பிறந்திருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கும். மேபி இல்லை தப்பாக கொடுத்துருக்கலாம், அல்லது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும்போது இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் நமக்கு தெரிய வரும். பட் இது அஃபிஷியல் ஒரு சர்க்குலர் தான். 2026-27க்கான சர்க்குலர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் ஏஜ் மட்டும் கொஞ்சம் மாற்றி இருக்குது. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி இதில் தப்பாக கொடுத்துருக்கலாம். இதை நீங்கள் இயரை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கலாங்க. 2022 to 23 அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் அவ்வளோ கிடைக்காதுங்க. ஏன்னா எப்படி அப்படின்னா, உங்களுக்கு டேரெக்டாக இப்போ ஒரு ஸ்கூல் எல்கேஜி இல்லாமல் டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே துவங்குது பாருங்கள். அந்த மாதிரி ஸ்கூலுக்கு மட்டும்தான் ஆர்டிஇ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிள் இருக்குது. மற்ற எல்லாமே பார்த்தா எல்கேஜி மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டிஇ எலிஜிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ ஒரு ஸ்கூல் டேரெக்டாக எல்கேஜிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்கூலில் எல்கேஜிக்கு மட்டும்தான் ஆர்டிஇ அட்மிஷன் போட முடியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆர்டிஇ அட்மிஷன் போட முடியாது. அதேமாரி ஒரு ஸ்கூல் டேரெக்டாக எல்கேஜிலாம் அந்த ஸ்கூலில் கிடையாது. டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்கூலில் மட்டும்தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போடும். அதனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தமிழகத்தில் ரொம்ப ரேரான ஸ்கூல் தான் இருக்குது. ஒரு 4-5 ஸ்கூல் தான் அப்படி இருக்குமே. அந்த மாதிரி இருக்கிற ஸ்கூலை பார்த்து தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்குங்க. மற்ற இன்ஃபர்மேஷன்லையும் நம்ம பார்த்தாச்சுங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தையோட ஃபோட்டோ, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, காமனாக ஃபேமிலிக்கான ரேஷன் கார்டு, பேரண்ட்ஸ் அப்பா அம்மா யாராச்சும் ஒருத்தர் ஆதார் கார்டு தேவைப்படும். இதற்கடுத்து வருமானம், இருப்பிடம், ஜாதி சர்டிஃபிகேட், இந்த 3 டாக்குமெண்ட்டுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒன்று வருமானம், ஜாதி ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதுமானது அப்ளை பண்ணுறதுக்கு. பட் மேபி ஸ்கூலில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாயின் பண்ணதுக்கப்புறம். அதனால் வருமானம், இருப்பிடம், ஜாதி சர்டிஃபிகேட் 3மே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் குரூப் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கம்யூனிட்டி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க டிஸ்அட்வான்டேஜ் குரூப் கொடுத்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ்லேயே ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர் இருக்குது. அது யார் எலிஜிபிள் அப்படின்னா, ஆதரவற்ற குழந்தைகள், எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், தேர்ட் ஜெண்டர், துப்புரவுத்துறையுடைய குழந்தைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அவங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் அவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவீங்க. இதுக்கப்புறம் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேட்டகரி இருக்குது. அதுக்கு வருமான சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணலாம். குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கா மாரி வருமான சர்டிஃபிகேட்டை வாங்க பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் போதுமானதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷனில் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான டைம் டேபிள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 20/4/2026 18/5/2026 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். rte.tnschool.government.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு தாங்க அப்ளை பண்ண முடியும். அதேமாரி உங்களுக்கான அப்ளிகேஷன் அக்செப்டா ரிஜெக்டா இல்லை ஏதாச்சும் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்கா அப்படின்றத
20/5/2026 அன்னைக்கு தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் குலுக்கல் என்னைக்கு நடைபெறும் அப்படின்னா 22/5/2026 அன்னைக்கு தாங்க குலுக்கல் நடைபெற போகுது. அதேமாரி உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு 22/5/2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஃபுல் டீட்டெயில், செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் மீட்டர் மட்டும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஏஜ் மீட்டரை மாற்றத்தை கொண்டு வருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும்போது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.